இயரில் வந்து பெஸ்ட்டு படம்னு நான் சொல்கிறது வந்து டிடி டி ஸோ ஜீவா சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதுவும் இல்லாமல் அந்த டேரக்டர் வந்து மலையாளம் டேரக்டரு, அவர் வந்து தமிழுக்கு வந்திருக்காரு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்ற மாதிரி மலையாளத்தில் சினிமாங்களில் தான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எடுப்பாங்க. பேஜில் ஜோசப் டேரக்டர் இருக்கார், மின்னல் முரளி டேரக்டரு. அவர் வந்து ஜானி மென்னு ஒரு படம், ஆப்போசிட்டில் பர்த்டே வீடு பக்கத்தில் டெத்து வீடுன்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. எப்படா இந்த மாதிரிலாம் ஒரு கண்டென்ட் யோசிக்கிறாங்க, எப்படி இந்த மாதிரி ஒரு திரைக்கதை பண்ணுறாங்கன்னு இருந்தது. அதெல்லாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம், இந்த மாதிரி தமிழில் வந்தால் எப்படி இருக்கும், சே நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் சூப்பரான ஒரு கதை எடுத்து ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்னாக அதில் ஒரு சோசியல் மெசேஜ் வச்சு மக்களுக்கு புரிகிற மாதிரி சூப்பரான ஒரு கதை பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு ஃபேமிலியோட குழந்தையோட வந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். எங்கேயுமே வல்காரிட்டி எதுவுமே கிடையாது. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம், நல்லா சூப்பரான ஒரு படம். பொங்கலுக்கு ட்ரீட் இந்த படம். பொங்கல் ரேஸ்லேயே ஹிட்டான படம் இந்த படம் தான். தயவு செஞ்சு எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள்.